கடகராசி மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசின்னு பார்த்தோமா, அந்த 12 ராசியிலே இந்த கடகராசின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இந்த கடகராசிக்காரர் பார்த்தீங்களா, நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க. ராசிகள்லேயே ரொம்ப அதிக மனபலமும் வைராக்கியமும் வசியமும் கொண்டவர்களும் இவங்க தான். அதே மாதிரி மகான்களும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் பிறந்த ஒரு அதிர்ஷ்டசாலி தாங்க. இவ்வளவு இந்த கடகராசிக்காரர் தாங்க. உங்களோட நண்பராக இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்ல முடியும். எவ்வளவு நம்பிக்கையானவர்கள். கடகராசியோட அதிபதி பார்த்திங்களா, மாதக்கோள் என வர்ணிக்கக்கூடிய சந்திர பகவானே. இதே இரண்டாவது ஒரு ராசியாகும். பஞ்சபூதங்களில் நீரோட தத்துவத்தை குறிக்கும் இந்த கடகராசி ஒரு பெண் ராசி. மேலுமே இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கடகராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான ராசி. கடகராசிக்கு சின்னமானது நண்டு. நண்டு பொறுத்த வரைக்குமே நீரிலும் வாழும் நிலத்திலுமே வாழக்கூடியது. அதே போல தான் இவங்க எங்கு போனாலுமே பிழைச்சிக்கொள்வாங்க. நண்டு கொளுத்தா வலையில் தங்காதான். அது போல தாங்க இவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாங்க, அதாவது நண்பர்களோட ஜாலியாக இவங்க கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் இவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் உடனே கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி பல பேர்த்திட்டையுமே நல்ல அன்போடு பழகக்கூடியவங்க. பல பேருமோட கூடி இருப்பதையே அவங்க ரொம்ப விரும்புவாங்களாம். அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை இவங்க பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய கஷ்டங்களையுமே சந்தித்து வந்திருப்பாங்க. அதே போல தான் அன்பு செலுத்துவதிலும் கருணை காட்டுவதிலும் பிறர் துன்பத்தை கண்டு பொறுக்காதவங்களாகவும் இருப்பாங்க. ஏதாவது ஒருவருக்கு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னா உடனே இந்த கடகராசிக்காரரு கடன் வாங்கியாவது உதவி செய்வாங்க. இதனால பல பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொண்டு நிறைய பேர் அனுபவத்துலையுமே சொல்கிறாங்க. மேலுமே கடன் வாங்கினவன் ஓடிடுவான். ஆனால் இவங்க தான் அந்த கடகராசிக்காரர் தான் பெரும்பாலுமே அதை கடனை கட்டுவாங்க. மக்களோட தொண்டே இவங்களோட தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தக்கூடியவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். மனுஷனாக பிறந்தா 10 பேருக்காவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே அதிகமாக கொண்டு இருப்பாங்க. ராசிகள்லேயே மிக அதிக மனபலமும் வைராக்கியமும் கொண்டவங்க தான் இந்த கடகராசி நண்பர்கள். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 இது இந்த சனி பயிற்சினால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் இவங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க. மேலுமே இந்த மாசி மாதத்துலேயும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இந்த சனி பயிற்சினால இவங்களுக்கு யோகமான பலன்கள் நிறைய காத்திருக்கா அல்லது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடகராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கடகராசியோட அதிபதி பார்த்திங்களா, மனோகரகர், அதாவது சந்திரன். ஒருவரோட மனதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான். மேலுமே இவருக்கு சனி பகவான் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த காத்திருக்கு. வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நீங்கள் எப்படி இருக்க போகிறது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்குமே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலக்கி பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறாரு. ஸோ 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகுது. இடம்பெயரும் சனி பகவானால் உங்களோட பொருளாதார நிலையானது நிச்சயமாக மேம்படும். அனைத்து காரியத்திலையுமே கூடுதலான வெற்றிகளை நீங்கள் காண முடியும். சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவது உங்களோட திறமைன்னே சொல்லலாம். கடினமான உழைத்து லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி மனதையுமே ஒருமுகப்படுத்தும் ஆற்றலானது ஏற்படும். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க. சொத்து விவகாரங்களில் நீண்ட நாளாகவே நிலவிய வில்லகம் அனைத்துமே விலகும். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையுமே உயர்ந்த ஒரு இடத்துல நீங்கள் போக போகிறீங்க. உங்களை இளைய சகோதர சகோதரிகளோடு இணைந்து செயல்படுவீங்க. அதே மாதிரி சின்ன முதலீட்டில் கூட பெரிய வெற்றிகளை காண முடியும். ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை நீங்கள் தொடங்குவீங்க. அதே மாதிரி தொலைவில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புமே பல பேர்த்துக்கு கிடைக்கும். உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. உங்களோட தன்னம்பிக்கையுமே அதிகரிக்கும். அதே மாதிரி திறமைகள் உங்களுக்கு பாராட்டும்படி மற்றவங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு.
அதே மாதிரி உத்தியோகஸ்தரர்களை பொறுத்த வரைக்குமே கடுமையாக உழைச்சா கூட அதில் மேல் அதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. இதனால் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட ஈஸியாக சமாளிக்கும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. சில பேர்த்துக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே உருவாகலாம். அதே மாதிரி அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகமே பல பேர்த்துக்கு அமையறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே ஏற்படாது. ஆனால் கூட எதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகு தான் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கிறது நல்லது. அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் அனைவரையுமே அரவணைத்து செல்வீங்க. கட்சி மேலிடத்தோட கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அரசு அதிகாரிகளுமே உங்களோட நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவங்களால உங்களோட செல்வாக்கு தொண்டர்களிடம் இருந்து நிச்சயமாக காணப்படும். உங்களோட மறைமுக எதிரிகளை இனம் கண்டு நீங்கள் ஒதுக்குங்க. அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனக்கசப்பு ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் பிறரோட பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறது ரொம்ப இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு திருப்பங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது. பாராட்டும் பணமும் உங்களோட உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். அதே மாதிரி சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க. அவங்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செஞ்சு மகிழ்வீங்க. அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்களோட காரியங்களை இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு பாராட்டு பேரு புகழ் எல்லாமே வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீங்க. கணவரிடம் பாசத்தோடு பழகுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குறது இது எல்லாமே வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க. தேவையில்லாத கவலைகள் சில பேர்த்துக்கு இந்த டைமில் தோன்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போவுமே மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யுங்க. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிச்சயமாக ஏற்படும். அதே நேரத்தில் அவங்களால செலவுமே வரும். உங்களோட முயற்சிக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே அகன்று நீங்கள் எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலுமே இந்த டைமில் வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கையில் காசுமே புரளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் குடும்பத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்டையுமே அனுசரித்து செல்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நண்பர்கிட்ட பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு விடுவது தான் நல்ல ஒரு வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி யார்கிட்ட பேசும்போதுமே கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எதுலேயுமே திருப்தி இல்லாத ஒரு மனநிலையானது இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி மன நிம்மதியுமே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த சனீஸ்வரனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுமையாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். மேலுமே நீங்கள் திங்கட்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று 16 முறை வலம் வருது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு இந்த சனி பயிற்சினால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட நீங்கள் பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி நேரலாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். மேலுமே கடகராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய சனிப்பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு யோகமாக இருக்க என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர்ஸ் தேங்க்யூ.